அந்த சுபஹுடைய சூரியன் உதயமானதுக்கு பின்னால அந்த இடத்திலிருந்து எழும்பி 2 ரக்காத் தொழுகிறான். அன்பு ரசூலுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் அவனுக்கு ஒரு ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மையை கொடுக்கிறான்னு சொன்னாங்க. அந்த ஹஜ் உம்ராவில் எந்த குறைபாடும் கிடையாது. ஒருத்தன் இந்த பூமியில் இருந்து அவன் பல மணித்தியாலங்கள் கடந்து லட்சக்கணக்கான பணத்தை செலவழித்து மறுபடியும் வீட்டுக்கு வரும் வரைக்கும் அவன் செஞ்ச ஹஜ்ஜுடைய முழுமையான நன்மையை கொடுக்கிறான். சுபஹுடைய தொழுகையை தொழுதுட்டும் அந்த இடத்துல அமர்ந்து சூரியன் உதயமானதுக்கு பின்னால 2 ரக்காத் தொழுகிறது. ஒருத்தன் ஹஜ் செஞ்சுட்டு வந்தா கயோமின் உலகத்து உம்மு அன்று பிறந்த குழந்தையை போல ஆகிவிடுகிறான். ஒருத்தன் சுபஹுடைய தொழுகைக்கு இமாம் ஜமாத் தொழ வாரான், சூரியன் உதயமானதுக்கு பின்னால போறான், அன்று பிறந்த குழந்தையை போன்றும் ஒரு ஹஜ்ஜும் உம்ராவும் செய்தவனை போன்றும் அந்த இடத்திலிருந்து அவன் போறான். இது முன்னால உம்மத்துக்கு கிடையாது. இப்னு மர்ஜும் அவர்கள் கூறுகிறார்கள், எந்த வாழ்க்கையிலனா என்னுடைய வாழ்க்கையிலனா அன்பு ரசூலுல்லாஹ் அவர்களை கண்ணால பார்த்திருக்கிறேன். லம் யகும் ரசூலுல்லாஹ் மின் மஜ்லிஸிஹி ஹத்தா தும்கினஹு ஸலாத். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில நபியோக சுபஹ் தொழுதாங்கண்டா அந்த இடத்துல நபி எழும்ப மாட்டாங்க சூரியன் உதயமாகி இந்த 2 ரக்காத் தொழும் வரைக்கும். என்னுடைய வாழ்க்கையிலனா அன்பு ரசூலுல்லாஹ் அவர்களை கண்ணால பார்த்திருக்கிறேன். லம் யகும் ரசூலுல்லாஹ் மின் மஜ்லிஸிஹி ஹத்தா தும்கினஹு ஸலாத். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில நபியோக சுபஹ் தொழுதாங்கண்டா அந்த இடத்துல நபி எழும்ப மாட்டாங்க சூரியன் உதயமாகி இந்த 2 ரக்காத் தொழும் வரைக்கும். நாங்கள் ஏழைகளாக இருக்கிறோம். எங்களுக்கு உடம்பால் செய்ய முடியுமான வணக்க வழிபாடுகளை மட்டும் தான் செய்யலாம். தொழிலும் யார சொல்லலாம், நோம்பு பிடிக்கலும். ஆனா இந்த மதீனாவுக்குள்ளால மக்காவுக்குள்ளால பணக்கான சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபாக இருக்கலாம், உஸ்மான் கனியாக இருக்கலாம். அவர்கள் தங்களுடைய பணத்தை கொண்டு விவாதம் செய்கிறார்கள். ஆனா எங்களுக்கு உடம்பான மாத்திரம் தான் இபாதத் செய்யலாம். அன்புக்குரியவர்களே, சஹாபாக்கள் எப்பொழுதும் போட்டி மனப்பான்மை உள்ளவர்களாக காணுவார்கள். ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு இந்த முறைப்பாடு நியாயமாக தெரிந்தது. ذهب اهل الدثور بالاجور. யா ரசூலுல்லாஹ், அவங்க ஹஜ் செய்றாங்க, எங்களுக்கு ஹஜ் இல்ல. அவங்க உம்ரா செய்றாங்க, எங்களுக்கு உம்ரா இல்ல. அவர்கள் அனாதைகளை பராமரிக்கிறாங்க, எங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை. அவர்கள் ஏழைகளுக்கு கொடுக்கிறாங்க, எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் இல்ல. அன்புக்குரியவர்களே, அன்பு ரசூலுல்லாஹ் அவர்கள் அந்த ஏழை சஹாபாக்களுக்கு நீங்க கவலைப்படவானா, உங்களுக்கு நான் மாற்று பரிகாரமான ஒரு இபாதத்தை கற்றுத் தருகிறேன். அவர்கள் பணத்தை கொண்டு செலவழிக்கக்கூடிய அந்த இபாதத்துகளுக்கு இது ஈக்குவல் ஆகும். அவங்க ஆச்சரியமாக கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுங்க யா ரசூலுல்லாஹ். அன்பானவர்களே, இஸ்லாம் மார்க்கம் இருக்கிறது அல்லவா, ஆச்சரியமான மார்க்கம். ரசூலுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள், சஹாபாக்கள் ஏழைகளாக நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்க தஸ்பீஹ் செய்யுங்க, சதகாவுடைய நன்மை அல்லாஹ் தருவான். நீங்க தக்பீர் சொல்லுங்க, சதகாவுடைய நன்மை அல்லாஹ் தருவான். நீங்க தஹ்லீல் பண்ணுங்க, அல்ஹம்துலில்லாஹ், சதகாவுடைய நன்மை அல்லாஹ் தருவான். நீங்க தஹ்லீல் பண்ணுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், சதகாவுடைய நன்மை அல்லாஹ் தருவான். ஏழைகள் நீங்க கவலைப்படவானாம், அவர்கள் பணத்தை கொண்டு செலவழிக்கிறார்கள், அல்லாஹ் உங்களுக்கு திக்ரை தந்திருக்கிறான், உங்களுக்கு நன்மை அடைந்து கொள்ளலாம். அன்பானவர்களே, நான் இன்றைய குத்துபாவினுடைய சுருக்கமான ஒரு தலைப்பாக நாங்கள் துல்காதாவுடைய மாதத்தில் இருக்கிறோம். அடுத்ததாக துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். உலகம் எங்கும் லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய பணங்களை செலவழித்துக் கொண்டு புனித பூமியான மக்காவை நோக்கி ஹஜ்ஜுடைய இபாதத்துக்காக வேண்டி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய ஊர்லயும் போயிருக்கிறார்கள். அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால எனக்கும் உங்களுக்கும் அந்த பூமியை மிதிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுப்பாங்க. கண்ணியமானவர்களே, நம்மில் அதிகமானவர்கள் வயோதிபர்கள் இருக்கிறோம். 60 வயதை கடந்தவர்கள், 70 வயதை கடந்தவர்கள், 80 வயதை கடந்தவர்கள், சிறு வயதிலிருந்து நோயாளிகள் இருக்கிறோம். அன்பானவர்களே, ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கல, உம்ராவுடைய பாக்கியம் கிடைக்கல, உடம்பு பலகீனம். பணம் இருந்தாலும் 70 வருடம் கடந்துட்டு எனக்கு ஹஜ் செய்யலாம், உம்ரா செய்யலாம். அதிகமானவர்கள் கேட்டும் இருக்கிறார்கள், ஹஜ்ரத் 70 வயதை கடந்திருக்கிறோம், மஸ்ஜிதோடு நாங்கள் தொழுகையோடு நோன்போடு இருக்கிறோம், ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கு தரல, உம்ராவுடைய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கு தரல. فكيف يحصل العبد ثواب الحج وإن لم يحج؟
ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கவில்லை. ஆனால் ஹஜ்ஜுடைய இபாதத்துடைய நன்மையை எவ்வாறு அடைந்து கொள்வது? ஹஜ்ஜுக்கு செய்ய கிடைக்கல, ஆனா ஹஜ்ஜுடைய நன்மையை எடுக்கலாம். மேல சொல்லப்பட்ட ஹதீஸ் மாதிரி உம்ரா செய்யல, உம்ராவுடைய நன்மையை சம்பாதித்துக் கொள்ளலாம். அதற்கு பணம் அவசியம் கிடையாது, உடம்பினுடைய பலம் அவசியம் கிடையாது. அன்புக்குரியவர்களே, சில சந்தர்ப்பங்கள்ல 25 லட்சம் செலவழிச்சுட்டு ஹஜ்ஜுக்கு போயிருப்பாரு. கியாமத்துடைய நாளையில அந்த ஹஜ்ஜுடைய லிஸ்ட்ல இருக்க மாட்டாரு, அவர் அந்த பூமிக்கே போயிருக்க மாட்டார். கியாமத்துடைய நாளையில ஒரு உம்ரா செஞ்ச ஹஜ்ஜுடைய நன்மையை பதிவு செய்யப்பட்ட ஒரு மனிதனாக எழுப்பப்படுவார். சுப்ஹானல்லாஹ், இதுதான் இஸ்லாம் என்றது. இந்த பூமியில் இருந்து கொண்டு ஹஜ்ஜுடைய நன்மையை, உம்ராவுடைய நன்மையை எவ்வாறு அடைந்து கொள்வது? அன்பானவர்களே, தபூக்ல இருந்து ரசூலுல்லாஹ் அவர்கள் திரும்பி வருகிறார்கள். சஹாபாக்களும் பின்னால வராங்க. திருமீதியில் பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள். மதீனா கிட்ட நெருங்கிது. ரசூலுல்லாஹ் அவர்கள் சஹாபாக்களை பின்னோக்கி பார்த்து சொன்னாங்க, சஹாபாக்களே, இன்ன பில் மதீனத்தி ரிஜால், நீங்க தபூக்குக்கு போய் மதீனாவுக்கு சமீபமாக வந்து விட்டீர்கள். ஆனா மதீனாவோட சில சஹாபாக்கள் இருக்கிறார்கள், உங்களோடு தபூக்குக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்கல. சுப்ஹானல்லாஹ், ஓ யா ரசூலல்லாஹ், அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கல. ஆனா சஹாபாக்களே, பல பாதைகளை கடந்து வந்திருக்கிறீர்கள், பல பள்ளத்தாக்குகளை ஏறி வந்திருக்கிறீர்கள். அவர்கள் மதீனாவில் இருந்த போதிலும் நீங்கள் தபூக்கிலிருந்து திரும்பி வரும் பொழுது, அந்த தபூக்குக்கு சென்று வரும் பொழுது உங்களோடு அவர்களும் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ், நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்லா கானு மாக்கும், அவர்கள் மதீனாவில் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு நீங்க தபூக்குக்கு சென்று வந்த முழு கூலியும் அடைந்து கொள்கிறார்கள், முழு நன்மை அவங்களுக்கு கிடைக்கிறது. ரசூலுல்லாஹ், நாங்க தபூக்ல இருந்து வாரோம், வஹுவ பில் மதீனா, அவங்க மதீனாவில் இருக்கிறாங்க, எப்படி அவர்களுக்கு நன்மை கிடைக்கும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர்கள் மதீனாவில் இருந்த போதிலும் அவர்களுடைய கல்ப் தபூக்கில் இருந்தது. அவர்கள் நியாயமான காரணத்தினால் அவர்கள் இந்த தபூக்குடைய இந்த இடத்திற்கு சமூகம் தரவில்லை சஹாபாக்களே. ஆனால் நீங்கள் அடைந்து கொண்ட அனைத்து நன்மைகளையும் அவர்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க மதீனாவை சந்திக்கிறாங்க. ஒருத்தர் அழகான மஸ்ஜித் கட்டுறாரு, ஓபன் பண்ணிட்டாங்க மஸ்ஜித். வந்து எல்லாரும் தொழுறாங்க, இபாதத், குர்ஆன் திலாவத். ஒரு ஏழை மனிதர் பக்கத்தில் உட்கார்ந்து யோசிக்கிறாரு, அல்லாஹ் எனக்கும் இந்த மாதிரி ஒரு மஸ்ஜிதை கட்டக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்துட்டானண்டா, எனக்கும் இவ்வாறான நன்மைகளை சம்பாதித்துக் கொள்ளலாமே. அன்புக்குரியவர்களே, இந்த மஸ்ஜிதை கட்டி இந்த மஸ்ஜித் உலகத்தில் இருக்கும் வரைக்கும் அவர் அடையக்கூடிய அனைத்து நன்மைகளையும் இந்த மனிதர் வாழ்ந்து கொள்வார். ஒருத்தர் சதகா செய்கிறார், ஊர்ல ஒரு அநாத புள்ள இருக்கிறார், அந்த புள்ளைய பராமரிக்கிறார், கல்விக்கு உதவி செய்கிறார், மதரசாக்களுக்கு, பாடசாலைக்கு, ஏழை பெண்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கிறார். இவர் யோசிக்கிறாரு, இவருக்கு அல்லாஹ் பணத்தை கொடுத்திருக்கிறான், இந்த பணத்தை அல்லாஹ் எனக்கும் தந்தா நானும் செலவழிச்சு இந்த நன்மையை அடைந்து கொள்வேனே. அன்புக்குரியவர்களே, இவனுடைய கல்வி பரிசுத்தமாக இருக்கிறது, அவன் ஒரு ஏழை பெண்ணை திருமணம் கொடுத்திருக்கிறான், அத்துணை நன்மைகள் இவனுக்கு கிடைக்கும், இவனுக்கும் கிடைக்கும். ஒருத்தன் ஹஜ் செய்யறான், ஹஜ் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கலையா அல்லாஹ்? அன்பானவர்களே, அவன் கஷ்டப்பட்டு சுமையோடு அவன் ஹஜ் செய்து நாட்டுக்கு வருவான், அந்த அனைத்து நன்மைகளையும் இவன் அடைந்து கொள்வான். ரசூலுல்லாஹ் கூறினார்கள், அத்துன்யா லிஅர்பஅத்தி நஃபர், இந்த உலகம் 4 பேர்களுக்குரியது. முதலாவது, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ரஸகஹுல்லாஹு மாலன் வ இல்மா, பணத்தையும் கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் அவனுக்கு கல்வியையும் கொடுத்திருக்கிறான். பணத்தையும் சரியா செலவழிக்கிறாரு, கல்வியையும் சரியாக செலவழிக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கியாமத்துடைய நாளையில ஃபஹுவ பிஅஅலி மனாசில், அவர் கியாமத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தில் இருப்பார். இன்னொரு மனிதன் இருக்கிறார், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவனுக்கு பணம் கொடுக்க, அவனுக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பணம் கொடுக்கப்படல, நிறைய செலவழிக்கிறான், அறிவு கொடுக்கப்பட்டவன், he is the doctor, he is the engineer, he is the alim. யோசிக்கிறார், அல்லாஹ் எனக்கு அறிவு தந்திருக்கிறான், பணம் தரல. அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள், அவன் உள்ளத்தால் உள்ளத்தால் நியத்து வைக்கிறான், யா அல்லாஹ் இந்த பணத்தை எனக்கும் கொடுத்தால் அதை செய்வேன் யா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஅஜ்ருஹுமா ஸவா, அவனுக்கும் இவனுக்கும் நன்மையில் எந்த வேறுபாடும் கிடையாது, எந்த வேறுபாடும் கிடையாது. அன்புக்குரியவர்களே,
அன்பு ரசூலுல்லாஹ் அவர்கள் இந்த ஹஜ்ஜுடைய பாடத்துல, இந்த ஹஜ்ஜுடைய காலத்துல இது பேச வேண்டிய ஒரு பகுதி என்றதுனால நான் பேசுறேன். நம்மில் அதிகமானவர்கள் கவலையில் அமர்ந்திருக்கிறார்கள். ஹஜ்ஜு கிடைக்கல, உம்ரா கிடைக்கல, அந்த பூமியை மிதிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல, ரசூலுல்லாஹ்வுடைய ரவுதா ஷரீஃப் கிடைக்கல. அன்பர்களே, அன்பு ரசூலுல்லாஹ் அவர்கள் சில இபாதத்துகளை கற்றுக் கொடுத்தார்கள். அந்த இபாதத்தை நாங்க இந்த நாட்டாதி மண்ணிலிருந்து செய்யலாம். எங்களுக்கு ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கும். இந்த மஸ்ஜிதிலிருந்து செய்யலாம், எங்களுக்கு உம்ராவுடைய நன்மை கிடைக்கும். அன்புக்குரியவர்களே, திருமதியில பதிவு செய்யப்படக்கூடிய வாயில் அன்பு ரசூலுல்லாஹ் அவர்கள் கூறினால், ஒரு நாள் சஹாபாக்களே, அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், ஒரு மனிதன் சுபகுடைய நேரத்துக்கு மஸ்ஜிதுக்கு வரான். இமாம் ஜமாத் நடக்குது. மன் ஸல்லல் கதாத ஃபி ஜமாஅ, அந்த இமாமோடு சேர்ந்து தொழுது சலாம் கொடுக்கிறார். சலாம் கொடுத்ததுக்கு பின்னால சுபஹ்ல, சுபஹ் தொழுகைக்கு பின்னால சுன்னத் கிடையாது. ரசூலுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள், அந்த இடத்தில் அவன் அமர்ந்திருக்கிறான். சும்மகான, அன்புக்குரியவர்களே, சூரியன் உதயமாகும் வரைக்கும் அமர்ந்திருக்கிறான். திக்ரோட குர்ஆனோட இருக்கிறான். அவன் எழுப்பி வீட்டுக்கு போகல, எழுப்பி கடைக்கு போகல, எழுப்பி போய் பேசல. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, ஆச்சரியமான ஹதீஸ். அந்த சுபஹுடைய சூரியன் உதயமானதுக்கு பின்னால அந்த இடத்திலிருந்து எழும்பி 2 ரக்காத் தொழுவான். அன்பு ரசூலுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள், கஅஜ்ரி ஹஜ்ஜத்தின் வ உம்ரத்தின், அல்லாஹ் அவனுக்கு ஒரு ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மையை கொடுக்கிறான்னு சொல்றாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ரிவாயத்தை செய்றாங்க. அவர்கள் கூறுகிறார்கள், قال ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாம்மத்தின் தாம்மத்தின் தாம்மா, அந்த ஹஜ் உம்ராவில் எந்த குறைபாடும் கிடையாது. ஒருத்தன் இந்த பூமியில இருந்து அவன் பல மனுஷியாரங்கள் கடந்து லட்சக்கணக்கான பணத்தை செலவழித்து மறுபடியும் வீட்டுக்கு வரும் வரைக்கும் அவன் செஞ்ச ஹஜ்ஜுடைய முழுமையான அல்லாஹ் கொடுக்கிறான். சுபஹுடைய தொழுகையை தொழுதுட்டும் அந்த இடத்துல அமர்ந்து சூரியன் உதயமானதுக்கு பின்னால 2 ரக்காத் தொழுகிறது. அன்புக்குரியவர்களே, இது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பெஷல். ஹஜ்ஜுடைய நன்மை என்ன? ஒருத்தன் ஹஜ் செஞ்சுட்டு வந்தா லைஸ லஹு ஜஸா இல்லல் ஜன்னah, சுவர்க்கம். ஒருத்தன் ஹஜ் செஞ்சுட்டு வந்தா கயௌமின் வலதத் உம்மு, அன்று பிறந்த குழந்தையை போல ஆகிவிடுகிறான். ஒருத்தன் சுபஹுடைய தொழுகைக்கு இமாம் ஜமாத் தொழ வாரான், சூரியன் உதயமானதுக்கு பின்னால போறான், அன்று பிறந்த குழந்தையை போன்றும் ஒரு ஹஜ்ஜும் உம்ராவும் செய்தவனை போன்றும் அந்த இடத்திலிருந்து அவன் போறான். இது முன்னால உம்மத்துக்கு கிடையாது. இப்னு மர்ஜுல் அவர்கள் கூறுகிறார்கள், எந்த வாழ்க்கையில நான், என்னுடைய வாழ்க்கையில நான் அன்பு ரசூலுல்லாஹ் அவர்களை கண்ணால பார்த்திருக்கிறேன். லம் யகும் ரசூலுல்லாஹ் மின் மஜ்லிஸிஹி ஹத்தா தும்கினஹு ஸலா, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில நபியோக சுபஹ் தொழுதாங்கண்டா அந்த இடத்துல நபி எழும்ப மாட்டாங்க சூரியன் உதயமாகி இந்த 2 ரக்காத் தொழும் வரைக்கும். ஒவ்வொரு நாளும் ஹஜ் உம்ரா. அன்புக்குரியவர்களே, முதலாவது இபாதத். இரண்டாவது இபாதத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் ஹதீஸை படித்த வகை எனக்கு ஹதீஸ்ல கிடைச்சது, எனக்கு கிடைத்தது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டில் இருக்கிறான். அன்பானவர்களே, நடந்து மஸ்ஜிதுக்கு வரான். தபரானில பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத், அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், மன் கதா இலா மஸ்ஜிதின், மஸ்ஜிதுக்கு ஒருத்தன் வீட்டுல வாரான், வார நோக்கம் கொழுகிறதுக்கு இல்ல, வார நோக்கம் குர்ஆன் படிக்கிறதுக்கு இல்ல, வார நோக்கம் மஸ்ஜிதுல உட்கார்றதுக்கு இல்ல, மஸ்ஜிதுக்கு வாரான், லா யுரீது இல்லா யதஅல்லம கைரா, மஸ்ஜிதுல இல்மு படித்து கொடுக்கப்படுகிறது. உதாரணமா, ஒரு 2 நாளைக்கு முன்னால நாச்சாது மஸ்ஜிதுல ஒரு ஜனாஸா ப்ரோக்ராம் நடந்துச்சு. அந்த ஜனாஸா ப்ரோக்ராமுக்கு ஒருத்தன் வீட்டுல இருந்து மஸ்ஜிதுக்கு வரான். என்னோட நாட்டில் இது குறைவு. அரபு நாடுகள்ல போனா எனி டைம் மஸ்ஜிதுகள்ல ஒவ்வொரு பக்கமாக உலமாக்கள் உட்கார்ந்து பாடம் நடத்துவாங்க. ரசூலுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள், வீட்டில இருந்து மஸ்ஜிதுக்கு வரான், என்னத்துக்கு தெரியுமா? அவன் தொலை வரல, மஸ்ஜிதில் கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய ஒரு இல்முடைய குர்ஆனுடைய ஹதீஸுடைய ஒரு பாடத்தை படிக்க வருகிறான், ஒரு பாடத்தை கற்க வருகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்புக்குரியவர்களே, அவனுக்கு கஅஜ்ரி ஹாஜின் தாமன் ஹஜ்ஜதா, ஒரு மனிதன் பூர்த்தியாக ஹஜ் செஞ்சுட்டு வந்தா என்ன நன்மை அல்லாஹ் கொடுப்பானோ அதே நன்மை அல்லாஹ் குறையில்லாம கொடுப்பான். 2 ஹதீஸ். அன்பானவர்களே, மூன்றாவது ரிவாயத்
புகர் தொழுகையா இருக்கலாம், அசர் தொழுகையா இருக்கலாம், மகரிப் தொழுகையாக இருக்கலாம், இஷாவுடைய தொழுகையாக இருக்கலாம், சுபஹுடைய தொழுகையாக இருக்கலாம். வீட்டில் இருந்து புறப்படுகிறான். அவன் வெஹிக்கல்ல வரல, பைக்ல வரல. ரசூல் அவர்கள் கூறினார்கள், மன் மஷா இலா மஸ்ஜித் இலா ஸலாத்தி மக்தூபா, வுது செஞ்சு கொண்டு நடந்து வருகிறான் மஸ்ஜிதுக்கு. பைக்ல வரல, வெஹிக்கல்ல வரல, நடந்து மஸ்ஜிதுக்கு வரான், வுதுவோடு வருகிறான். மஸ்ஜிதுல இமாம் ஜமாத் நடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த இமாம் ஜமாத்துல கடந்து கொண்டு சலாம் கொடுக்கிறான், திருப்பி வீட்டுக்கு போறான். அன்புக்குரியவர்களே, அவனுக்கு கஹஜ்ஜத்தின் ஒரு ஹஜ்ஜுடைய நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். ஒரு நாளைக்கு உலமாக்க தெளிவுபடுத்துறாங்க, உன் பிறந்த பூமியில் இருந்து கொண்டு 5 ஹஜ்ஜுகளை செய்யலாம், 5 ஹஜ்ஜுகளை செய்யலாம் ஊர்ல இருந்து கொண்டு. இது நம்மை விட்டு மறைந்து விட்டது இல்லையா? அது சொன்னா இந்த ஹதீஸை நாம் படிக்கிறோம், ஆனா எங்கள்கிட்ட அமல்ல இல்ல. இது கஷ்டம் எனக்கு அடுத்து நடக்கிறது. அன்புக்குரியவர்களே, பரவான தொழுகைக்கு 5 நேரம் வந்தாங்க, நடந்து 5 ஹஜ் கிடைக்குது ஒரு நாளைக்கு. சுப்ஹானல்லாஹ், வீட்டில இருந்து மஸ்ஜிதுக்கு வந்து ஸலாத்து துஹா தொழுகிறான். துஹாவுடைய தொழுகை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மஸ்ஜிதில் இருந்து வரான் ஒரு 10 மணிக்கு, சூரிய உதயமாக 20 நிமிஷம் கடந்ததுக்கு பின்னால் மஸ்ஜிதுல வந்து வுதுவோட வந்து ஸலாத்து துஹாவை தொழுதா ஒரு உம்ராவுடைய நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான்னு சொன்னாங்க சொல்லுவாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த 3 ஹதீஸும் தொழுகையோடும் மஸ்ஜிதோடும் இபாதத்தோடும் சம்பந்தப்பட்டது. 4வது ஹதீஸ் இருக்கிறது. அன்பு ரசூல் அவர்கள் கூறினார்கள், இது தொழுகையோடு அமலோட இபாதத்தோடு சம்பந்தப்பட்டது இல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதர் வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஜிஹாது செய்யணும் என்ற ஆசையாக இருக்குது, ஆனா உடம்புல சக்தி இல்ல யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஏ மனிதா, உனக்கு தாய் தகப்பன் மாதிரி யாராவது உயிரோடு இருக்கிறாங்களா? என்னுடைய தாய் இருக்கிறார் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஅபிலில்லாஹ ஃபீ பிர்ரிஹா, அந்த தாய்க்கு போய் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ளும் வரைக்கும் அந்த தாய்க்கு நீ உபகாரம் செய். நீ உபகாரம் செஞ்சா உனக்கு ஜிஹாதுடைய கூலியம் கிடைக்கும், உனக்கு உம்ராவுடைய கூலியம் கிடைக்கும், உனக்கு ஹஜ்ஜுடைய கூலியம் கிடைக்கும். இந்த 4 விதமான ரிவாயத்துகள் நம் ஹதீஸ் கிரந்தங்களில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த 4 ஹதீஸ்களும் ஹாதிஹின் நுசூஸ் தெளிவாக அன்பு ரசூலுல்லாஹ் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு கற்றுத் தந்த அழகிய பாடம். உலகத்தில் இருக்கிறவன் எந்த தேசத்தில் வாழ்ந்தாலும் இந்த ஹதீஸை அமல் செய்யலாம். அன்பானவர்களே, இன்னும் 2 ஹதீஸ்கள் இருக்கிறது. ஆனா அந்த ஹதீஸ் வந்து எங்களுக்கு இல்ல. யாரு மக்கா மதீனாவுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மதீனாவில் இருக்கிறது மஸ்ஜிது குபா. அந்த மஸ்ஜிது குபாவில் போய் ரசூலுல்லாஹ் அவர்கள் முதலாக கட்டின பள்ளி 2 ரக்காத் தொழுதா அவனுக்கு அல்லாஹ் ஒரு உம்ராவுடைய நன்மையை கொடுக்கிறான். அது எங்களுக்கு கஷ்டம், மதீனாவாசிகளுக்கும் மக்காவாசிகளுக்கும் லேசானது. 2வது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹுடைய ஹஜ்ஜுடைய பயணத்தை முடிச்சுட்டு நபி அவங்க மதீனாவுக்கு வரும் பொழுது ஒரு சஹாபி பெண் மதீனாவில் நின்று கொண்டிருந்தாங்க. உம்மு சினான் ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு சினான், ஏன் நீங்க ஹஜ்ஜுக்கு வரல? வாரத்துக்கு உண்டான வசதி எனக்கு தெரியல ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உம்மு சினான், உங்களுக்கு முடியுமெண்டா அடுத்த வருஷம் ரமதானுடைய காலத்துல போய் ஒரு உம்ரா செய்யுங்க, எனக்கு பக்கத்துல இருந்து ஒரு ஹஜ் செஞ்ச நன்மை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். இது வந்து மக்காவிலையும் மதீனாவிலும் இருக்கிறவங்களுக்கு லேசி, எங்களுக்கு கஷ்டம். இந்த 4 ஹதீஸ்களும் மேலே சொல்லப்பட்டது. அன்பர்களே, எங்களுக்கு இது அமல் செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். ஆனா யாரும் சொல்லிடக்கூடாது, ஹஸரத் அப்படி என்றா இதுக்கு பின்னால எனக்கு பணம் இருக்கிறது தான், நான் ஹஜ் செய்ய தேவையில்லை இல்லையா, எனக்கு உம்ரா தேவையில்லை இல்லையா என்று நினைத்து விடக்கூடாது. இது பணம் உள்ளவனுக்கும் தான், பணம் இல்லாதவனுக்கும் தான். பணம் கொடுக்கப்பட்டவன் அவன் கட்டாயமாக ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய இபாதத்தை செய்தே ஆக வேண்டும். இந்த சமூகத்தில் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள், யாரும் கோவிச்சு கொள்ள வேணும். உம்ராவை செஞ்சுட்டு சும்மா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஹஜ் செய்யலாம், ஹஜ் கடமை, அதற்கு பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது. உம்ராவோட போதும் நின்றுட்டாங்க. ஆனா ஹஜ்ஜுக்குரிய வசதி இருக்கிறது. சிலர்கள் இருக்கிறார்கள், உம்ராவும் செய்தது கிடையாது, ஹஜ்ஜுக்குரிய முழுமையான வசதி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவங்க பிசினஸ் எல்லாம் லாஸ்ட் ஆனதுக்கு பின்னால யோசிக்கிறாரு, ஹஜ்ரத் ஹஜ் செய்யறதுக்கு பணம் இருந்துச்சு, ஆனா ஹஜ்ஜும் செய்யல, உம்ராவும் செய்யல, அது சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல.
அந்த டைம்ல பஸ் கையை காட்டி வேலை. அன்புக்குரியவர்களே, மக்கமா நகரத்துல ஒரு இமாம் ஹரத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அந்த இமாமுடைய பேர் முஹம்மது பின் சீரீன் ரஹ்மத்துல்லாஹ் அல்லாஹ் குர்துபி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஹரத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் பக்கத்துல வந்து கேட்டாரு, அறிஞரே, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க ஹஜ்ஜுக்கு? நான் வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கிறேன். அப்படி என்றா 2 மாதம் செலவழிச்சு நான் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறேன். 2 மாதம் என்றா அந்த நாடு எங்க? முஹம்மது பின் சீரீன் சொல்றாங்க, நான் ஈராக்ல இருந்து 2 மாதங்கள் செலவழித்து நான் ஹரத்துக்கு இப்பதான் வந்திருக்கிறேன். அந்த மனிதர் சொன்னாரு, நீங்க 2 மாதம் பயணம் செஞ்சு வந்திருக்கீங்க இல்லையா, இன்னமா அந்தம் ஜீரானில் ஹரம், அது பக்கம் தானே என்று சொன்னாரு. பக்கத்துல தானே பாருக்கிறான். என் மனிதா, 2 மாதம் பயணம் செய்து வந்திருக்கிறேன், ஈராக்ல இருந்து வந்திருக்கிறேன், நீ பக்கம் என்று சொல்றா, நீ எங்கிருந்து வந்திருக்கிறாய்? அந்த மனிதர் பதில் கூறினார், இமாம் அவர்களே, நான் எங்கிருந்து வந்திருக்கேன் தெரியுமா? மின் பிலாதி மா வரா அந்நஹரை, உலகத்தினுடைய தொங்கல் ரஷ்யாவையும் கடந்து 5 வருடங்களுக்கு முன்னால என்னுடைய குடும்பத்தையும் குழந்தையையும் மனைவியும் பார்த்துவிட்டு 5 வருஷத்துக்கு பின்னால இன்னைக்கு தான் ஹரத்துக்கு வந்திருக்கு சொன்னாரு. இன்று தான் ஹரத்தை நான் ஜெயிச்சானே. முஹம்மது பின் சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆச்சரியப்பட்டாங்க, சுப்ஹானல்லாஹ், எனக்கு 2 மாதம் தான் முடிஞ்சுச்சு, உனக்கு 5 வருடம். இன்னைக்கு 1 டே பிளைட்ல நாங்க போயிருக்கோம். அன்புக்குரியவர்களே, என்னுடைய குறுகிய மெசேஜ் என்னண்டா, ஹஜ் கொடுக்கப்பட்டவர்கள், கடமையானவர்கள், உங்களோட மனதில் கைய வச்சுக்கோங்க. இந்த வருடம் அந்த ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்தை நாங்க இழந்துட்டோம்டா, அடுத்த வருஷம் நாங்க இருக்க போறோமோ தெரியாது. மௌத்து வந்துட்டா அதற்குண்டான முழுமையான பதில் அல்லாஹுக்கு சொல்லிக் கொள்ள வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பேசப்பட்ட இந்த விடயங்களை என்னோட வாழ்க்கையில் எடுத்துடக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கபூல் செய்வானா. யா அல்லாஹ், என்னோட பாவத்தை மன்னிச்சு போய் அல்லாஹ், பாவம் செய்த கரங்களை உன் பக்கம் எந்திருக்கிறோம் நாயனே. யா அல்லாஹ், மோசமானவர்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ், அநியாயக்காரர்கள் யா அல்லாஹ், என்னுடைய கரங்களை மன்னிச்சு விடியா அல்லாஹ், என்னுடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ், அவருடைய குற்றம் குறைகளை நீ மறைத்து விடியா அல்லாஹ், அவர்களை கண்ணியப்படுத்தி விடியா அல்லாஹ், அவர்களுக்கு இந்த பூமியை அந்தஸ்தை கொடுத்து விடியா அல்லாஹ், எங்களின் மூலமாக அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து விடியா அல்லாஹ், அவர்களுக்கு இரக்கத்தை காட்டி விடினாயே, அவருடைய பொருளாதாரத்தில் வரக்கச் செஞ்சு கொடுத்து விடியா அல்லாஹ், எங்கள் உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ், அவர்களை கண்ணியப்படுத்தின இந்த பூமிக்கு மேல எங்களுக்கு இன்மை படித்து தந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ், கல்வியை படித்து தந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ், நம்ம ஆசான்களுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ், அவர்களை கண்ணியப்படுத்தி விடினாயே, சந்தோஷமான வாழ்க்கை அவர்களுக்கு கொடுத்து விடினாயே. அழகான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். லட்சக்கணக்கான மக்கள் ஹஜ் உம்ராவுக்காக போய் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்திர நாயனே, ரசூலுல்லாஹ்வுடைய ரௌதா ஷரீஃபை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாயா அல்லாஹ். அந்த மக்காவுடைய பூமியில நான் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திர நாயனே, ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய சந்தர்ப்பம் இல்லாமல் இந்த பூமியில மௌத்தாக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திராதே யா அல்லாஹ். அல்லாஹ், இபாதத்துடைய மிக முக்கியமான இபாதத் யா அல்லாஹ். அன்று பிறந்த குழந்தையை போல் எங்களை மாற்றி விடுகிறாய் யா அல்லாஹ். அன்பு ரசூலுல்லாஹ் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு ஹஜ்ஜை செய்து காட்டியிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அதே போல் ஒரு ஹஜ்ஜை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திர நாயனே, ஈமானோட வாழ்ந்து மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தான் நாயனே. என்ற முஸ்லிம் பெண்களை பாதுகாத்து நாயனே, என்ற மதரசாக்களை பாதுகாத்து யா அல்லாஹ், என்ற பாடசாலைகளை பாதுகாத்து நாயனே, என்ற வாலிபர்களை பாதுகாத்து நாயனே. வாலிபர்கள் ட்ரக்குக்கும் போதைக்கும் அடிமையாகிக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவருடைய வாழ்க்கையை சிறப்பான வாழ்க்கையாக மாற்றிவிடு நாயனே. ஓலவருடைய எக்ஸாம் முடிச்சுட்டு வாலிபர்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவருடைய ஓலவல் பரீட்சையை சிறப்பான பரீட்சையாக மாற்றிக்கொண்டு நாயனே, சிறந்த எதிர்காலத்தை கொடுத்து விடு யா அல்லாஹ். இந்த துஆவை கபூல் செய்ய யா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.